எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ தூரம் வந்து வருகை தந்ததுக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டாவது முறையாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதற்கு நான் உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் கடைக்கோடி தமிழனுக்கும் போய் சென்றிருக்கிறது. எனவே அந்த திட்டங்களின் வாயிலாகவும் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். அனைத்து தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன். தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று மக்கள் பணி ஆற்றியிருக்கிறேன். அந்த தைரியத்தோடு தெம்போடு நான் மீண்டும் சொல்கிறேன், 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக நான் எனக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னை யார் என்று தெரியாத சமயத்தில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொண்டு 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது திமுகவின் கோட்டை. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் களப்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நான் 2026 மே மாதம் 5ஆம் தேதி அங்கு செல்வேன். எப்படி ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கு, அவர் ஒரு முக்கியமான திரை நட்சத்திரம் வேற, எப்படி பாக்குறீங்க சார் அதை? என்னை பொறுத்தவரை அவர் உண்மையை சொல்லுகிறேன். ஒன்று சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். ஏதாவது எந்த காலத்திலாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்கே திருச்சி கிழக்கில் என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். வாக்கு அதிகமாக இருக்குது, அதை டார்கெட் பண்ணி தான் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்லும் போது கூட ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தி அவர் வந்து சொல்கிறாரு. அது எதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள், இப்போ நான் என்ன கிறிஸ்தவன் தானே, கிட்டத்தட்ட 25 வருட காலமாக கிறிஸ்தவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடிப்படையில் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார். சரியா? அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே வந்து நிற்பது எங்களுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற உட்பட்ட கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஏமாற்ற முடியாது. அது மட்டும் காரணமல்ல, அவர் ஒரு தைரியமில்லாத காரணத்தினால் இங்கே வந்து 2 தொகுதியை நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே நிற்கிறார். அதுதான் என்னை பொறுத்தவரை. என்னென்ன அவர் எந்த சமூகத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சி கிழக்கு மக்கள் ஏற்கனவே. எனவே 5 வருடம் நான் சமூக பணியாற்றியிருக்கிறேன், சமூகத்திற்காக பணியாற்றியிருக்கிறேன், மக்களோட மக்களாக வீதியில் நின்றிருக்கிறேன். போராட்ட காலங்களிலே பல்வேறு போராட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்காக போராடியிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் இதே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை மக்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் ஒடுக்குகின்ற அந்த பாசிச சக்தியை எதிர்த்து என்றைக்காவது ஒரு நாள் குரல் கொடுத்திருக்கிறாரா? கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்கள் 2 வருடங்கள் ஆகிறதே. கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கிறாரா? போன வருடம் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவிலே தொப்பி கூட விற்க முடியாத சூழ்நிலை வட மாநிலங்களில் நடைபெற்றது. எல்லா தேவாலயங்களும் கிறிஸ்துமஸ் விழா போது அடிபட்டது. பல்வேறு தொந்தரவுகளை செய்தார்களே. ஏதாவது ஒரு அறிக்கை ஃபாதர் ஸ்டேன், இதே மண்ணிலே ஃபாதர் ஸ்டேன் சாமி அவர்கள் பிறந்த மண்ணிலே அவர் சென்று மலை கிராமங்களிலே பணியாற்றிய போது அவர் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டு இறந்தார் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கண்டன அறிக்கை. இதுவரை வாய்மூடி மௌனமையாக
பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிசப்தமான உண்மை. நன்றி நன்றி நன்றி.